ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரிய ஷர்லிங் வியூஸ். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க. ஆஃப்டர் அ லாங் கேப் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறேன். 6 மந்த் முன்னாடியே வந்து எடுத்துக்க வேண்ட ஒரு வீடியோ, ஓகேவா? இப்போ தான் வந்து எனக்கு டைம் கிடைக்குதே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோலாம் பிஸி இல்லை, கொஞ்சம் ஹெல்த்தி மம்மி திட்டுவாங்க ஹெல்த்தி இஷ்யூஸ் வச்சணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தொடர்ந்து என்ன வாட்ச் அவுட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாபாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சாரீனாலே வந்து நம்மளுக்கு வந்து பிறந்த வீடு தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி வகையில் வந்து எனக்கு சாரீனாலே வந்து என்னோட தாய் மாமா ஞாபகம் தான் வரும், ஓகேவா? ஸோ தாய் மாமான்றதை விட என்னோட ஃபேவரட் மாமா அப்படின்றது தான் எனக்கு மைண்டில் வரும். எல்லாரோட ஃபெஸ்டிவல்லேருந்து அம்மா வீட்டிலேருந்து ஏதாவது அம்மா வீட்டிலேருந்து ஸ்பெஷலாக வரும். ஸோ அந்த வகையில் நம்ம மாமா வந்து மாமா மாமி எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து பிறந்த வீடுன்னோடனே என்னை வந்து மேரிட் நினைக்காதீங்க, மம்மிக்கு தாங்க வரும். மம்மி என்ன பண்ணுவாங்க, மம்மி ஒரே வாட்டி கட்டுவாங்க ஆசைக்கு. ஸோ ப்ளவுஸ் தைக்காதவே கட்டுவாங்க ஒரு வாட்டி. சேம் ப்ளவுஸ் ஏதாவது மேட்சிங்காக இருந்தால் வேர் பண்ணிப்பாங்க. மம்மி வந்து ஒரே வாட்டி தான் வந்து வேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட தான் வந்து தருவாங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு பொண்ணு, ஒன்றுன்னு கண்ணுன்னு வளர்க்குறாங்க. ஸோ அதனால் மம்மிக்கு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. நார்மலாகவே வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியும் ஏன் நான் மம்மிக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, அப்பப்போ வந்து உடம்பு சரியில்லாத அவன் அதில் வந்து ரொம்ப பாசம் மம்மிக்கு என் மேலே. ஸோ அதனால தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ் போச்சு இல்லையா? ஸோ அந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்கள் மாமா வீட்டிலேருந்து இந்த புடவை வந்து வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? ஓகே, சீக்கிரம் வந்து ஸ்மூத்னிங் பண்ணலாமா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸ் பண்ணுறீங்க, ஓகே ஃபைன். இது ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஒரு சிலது வந்து தைக்கல நான், ஓகேவா? ஒரு சிலது வந்து மாமாவோட ஒய்ஃப் வந்து டைலர் தான். ஸோ அவங்கள்ட்டே வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து தைச்சிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கடையில் வந்து தைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் கடையில் வந்து கொடுத்து நெக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நெக்குக்கிட்ட, ஹிப்புக்கிட்ட, பேக்கில் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம தைச்சோம். ஸோ இந்த லாஸ்ட் டைம் வந்து கீழே வந்து டேக் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா எங்கள் மாமியை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நல்லா தைப்பாங்க. ஸோ மம்மி வந்து ஒரு வாட்டி வேர் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறமா தான் கொடுப்பாங்க எனக்கு. நான் வந்து இதை ஆல்ரெடி வந்து கேட்டேன், புக் பண்ணிட்டேன். அம்மா இது எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் எந்த ஒரு பொடவையும் வந்து கேட்டதில்லை. இப்போ நம்மளுக்கு வந்து வயசு வந்து 23 ஆயிடுச்சு. ஸோ இனிமே வந்து சாரீ தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் போயினே இருக்கும், அதனால கட்டுறதுக்கு. ஸோ அதனால அழகா இருக்கானா? இந்த வருஷம் வந்து மாமா வீட்டிலேருந்து இதான் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, மெட்டீரியல் வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் மம்மி பார்க்குறதுக்கு முன்னாடி. மம்மி வந்து இன்னுமே வந்து பார்க்கல, எனக்கு வந்து பிடிச்சிச்சு. ஸோ அதனால் மம்மிக்கிட்ட சொல்லிட்டேன்மா இது வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மம்மி வந்து ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு சாரீ இதான் கைஸ். என்னோட கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ தான் கைஸ் நான் வந்து சேர்த்து வச்சிட்ருக்கேன். என்னோட கிராஜுவேஷன் சாரீ தான், ஓகேவா? கிராஜுவேஷன் சாரீ வந்து இந்த 10th அதுக்கப்புறம் செகண்ட் பியூசிக்கு எல்லாம் மொக்கையாக எடுத்தேன் கைஸ், ஓகேவா? அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எடுத்தேன். மம்மியும் கட்டணும். அப்போல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கும் மைண்டு, நான் ஒன்று எடுத்தோம்னா மம்மியும் அது கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு இருக்கும் எனக்கு. இப்போ வந்து இதுவும் வந்து கட்டிட்டாங்க கைஸ். மம்மி பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில், நான் வந்து டேக் பண்ணுறேன். ஃபுல் மச்சி வச்சேன், ஆனாலுமே கசகசன்னு ஆயிடுச்சு. இதுதான் வந்து பிகாம் ஃபைனல் இயர் சாரீ, ஓகேவா? இதுதான் நல்லா இருந்துச்சு. இதுவும் நான் டேக் பண்ணுறேன் கைஸ். எந்தெந்த சாரீ வந்து நான் வந்து வேர் பண்ணிட்டேனோ அது வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேவா? இது வந்து இந்த வீடியோலாம் வந்து 6 மந்த்க்கு முன்னாடி எடுத்துக்க வேண்டியது. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு, ஓகேவா? இந்த சாரீ தான் வந்து இது வந்து செகண்ட் சாரீ, ஓகேவா? எறும்பு கடிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு மாம் செலெக்ஷன். 10th கிராஜுவேஷனுக்கு வந்து இந்த சாரீ தான் கைஸ், மெமரபிளான ஒரு சாரீ. மம்மியும் கட்டணும்னு சொல்லிட்டு சரி ஓகேம்மா. அப்போல்லாம் எனக்கு வந்து அவ்வளோலாம் ஒரு செலெக்ஷன் மைண்டட்லாம் இருக்காது, ஓகேவா? மம்மி சொல்கிறது தான். இப்போ யோசிக்கிறேம்மா இது இல்லை அது அப்படின்ட்டு சாய்ஸ். அப்போல்லாம் வந்து மம்மியோட ஃபேவர் தான் என்னோட ஃபேவராக இருந்துச்சு.
ஸோ இந்த saree வந்து 10th வந்து கிராஜுவேஷனுக்கு நான் வாங்கினது. ஓகேவா, நல்லா இருக்கா? ப்ளூ அண்ட் பிங்க் பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு நெட்டடான ஒரு saree. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அந்த ஃபோனில் மாட்டின்னு இருக்கு. ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க?